மேனுஃபேக்சரிங் தமிழன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முருகன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் கண்ணங்குறிச்சி பக்கத்தில் G2 நர்சரி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த சம்மருக்கு ஏற்ற இடம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களோட வெளி வேலைகள் ஸ்ட்ரெஸ்ஸு அது எல்லாத்துலேயும் இருந்து விடுபட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம். இந்த இடத்துல என்னென்ன ஸ்பெஷலாக இவங்க ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்க மூலிகை செடிகள் இருக்குது, நர்சரி செடிகள்லாம் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க தண்ணீர் தொட்டியில் குளிக்கிறது, பம்பு செட்டில் குளிக்கிறது, சேற்று குளியல், அது மட்டும் இல்லாமல் ராட்டினம், பம்பரம், கோலி, இளவட்டங்கள் தூக்குறது, அது இல்லாமல் மாட்டு வண்டி சவாரி, மாட்டு வண்டி இழுக்கிறது, இது மாதிரி பல நம்ம 90ஸ்ல எந்தெந்த இதெல்லாம் மிஸ் பண்ணுமோ அது எல்லாத்தையுமே இவங்க இங்கே வச்சுருக்கிறாங்க. அதனால் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஃபேமிலியோடையோ இல்லை குரூப் மெம்பர்ஸோட டீம் மெம்பர்ஸோட சேர்ந்து வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான இடமா இருக்கும். மறக்காமல் இது உள்ள இன்னும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நேரில் போய் பார்க்க போகிறோம். வந்து பாருங்கள். இப்போ நம்ம கூட G2 நர்சரியோட ஃபவுண்டர் அருள் பரமேஸ்வரன் சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். சார் இப்போ G2 நர்சரி அப்படிங்கிறது நீங்கள் எந்த ஒரு நோக்கத்தோட ஸ்டார்ட் பண்ணீங்க, அது இப்போ எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் ஆகிருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். G2 நர்சரி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரெடிஷ்னலாக இருக்க மாதிரி ரெடி பண்ணியிருக்கோங்க. ஓகேங்க சார். ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கள் சொந்த ஃபேமிலிக்காக ரெடி பண்ணோம். அப்புறம் பார்த்தா நாளடைவில் இது எல்லாருக்கும் பயன்படணும் அப்படின்றதுக்காக இப்போ ரிவைவ் பண்ணிகிட்ருக்கோம். இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக இயற்கையாக இருக்க மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்க சார். பழைய காலத்து வாழ்க்கையை வந்து நாங்கள் திருப்பி தரோம். G2 நர்சரி நோக்கம் வந்து கனெக்ட் வித் நேச்சர். இங்கே என்னென்ன சிறப்பம்சங்கள் சார் இருக்குது? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ட்ரெடிஷ்னலாக இருக்க மாதிரி எல்லாம் அமைப்பு பண்ணியிருக்குங்க. மண்ணில் குளிக்கிறது, பம்ப் செட்டில் குளிக்கிறது, தொட்டியில் குளிக்கிறது, மலை நடனம், மாட்டு வண்டி பயணம், ராட்டினம், வழுக்கு மரம் ஏறுறது, இளவட்டுக்கள் தூக்குறது, அந்த மாதிரி பழைய காலத்து விளையாட்டு இங்கே சொல்லித்தரங்க. அதுக்கு உண்டான எல்லாமே நாங்கள் ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ இதில் வைக்கிற விளையாட்டுகள்லாம் நீங்கள் எதை அடிப்படையில் வைக்கிறீங்க சார்? இதெல்லாம் கிராமத்து சாயல் சார். இந்த விளையாட்டு எல்லாமே அறிவியல் பூர்வமானது சார். இந்த காலத்து விளையாட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா உடல் அசைவு இல்லாத விளையாட்டுங்க. பழைய காலத்து எல்லாம் உடலுக்கும் கூர்மை புத்திக்கும் தேவையான விளையாட்டுங்க. ஓகேங்க சார். இப்போ இந்த நர்சரிக்கு வர்றது பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது? எல்லாருமே வரலாம் சார். இயற்கை மேல் பற்று உள்ளவங்க, கொஞ்சம் பொறுமை உள்ளவங்க யார் வேணால் வரலாம். இங்கே வந்துட்டு ஒரு சிலர் அவசரமாக கேட்பாங்க, எங்களுக்கு இதெல்லாம் என்ன நீட்டாக இல்லை, இன்னும் கொஞ்சம் ராயலாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த இடம் செட் ஆகாதுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க மண்ணை தொட மாட்டேங்கிறாங்க. அது ஏதோ யதார்த்தமான ஒன்று. இயற்கைனாவே மண்ணோட சேர்ந்து மண்ணோட வாழ்ந்தது தான் சார் வாழ்க்கை. ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்குன்னா மண், தண்ணி, சூரியன் வேணும். நம்ம மண்ணிலேருந்து தான் பிறந்தோங்க, மண்ணாக தான் சாப்பிட்றோங்க, மண்ணிலேருந்து விளைஞ்ச பொருள் தான் சாப்பிட்றோம். நம்ம திருப்பி மண்ணுக்கு தான் திரும்ப போகிறோங்க. ஓகே சார். இப்போ நம்ம இந்த நர்சரிக்குள்ளே வரதுலேருந்து எது எது எதிர்பார்க்கலாம்? காலையில் எத்தனை மணிக்கு வரோம், அது எத்தனை மணி வரைக்கும் இங்கே இருக்கலாம்? சார் காலையில் 6லேருந்து நாங்கள் சாயந்தரம் 6 வரைக்கும் ப்ரோக்ராம் பண்ணுறோம் சார். இங்கே தங்கிறது கிடையாது, டே அவுட் மட்டும் தான் இருக்குங்க. ஒரு நாள் ஃபுல்லாகவே இருக்கலாம் சார். நீங்கள் என்ஜாய் பண்ணுறத பொறுத்து அதுக்கான எல்லா அம்யூனிட்டியும் வச்சுருக்கோம். கயிறு இழுக்கிறது, வடை இழுக்கிறது, உரியடிக்கிறது, கோலிகுண்டு, பம்பரம், வளையம் போடுறது, இந்த மாதிரி எல்லா விளையாட்டும் இருக்குங்க. இது இல்லாமல் சில குழந்தைங்கள ஆக்டிவிட்டீஸ்க்காக ஊஞ்சல், ஐசா சீசா அந்த மாதிரி வச்சுருக்குங்க. இதெல்லாம் பயன்படுத்திக்கலாங்க. ஓகேங்க சார். இங்கே வரவங்க ஒரு சில இதெல்லாம் இன்றைக்கி மறந்துடணும் அப்படின்னு சொல்கிறதுனாக்கா எதை சொல்லலாம்? ஃபோனை மறக்கணுங்க, செருப்பு மறக்கணுங்க. ஓகே, அதெல்லாம் மறந்துட்டாவே நல்ல லைஃப். ஓகே சார்.
ஓகேங்க சார். இப்போ இந்த G2 நர்சரியில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த மாதிரி இது கலந்துக்கலாம், எந்த பேசிஸில் நீங்கள் கொடுத்துட்ருக்குறீங்க? சார் நாங்கள் ரெண்டல் பேசிக் கொடுத்துருக்கோம் சார். ரெண்டல்லாம் நாங்கள் பெருசாக வாங்குறதில்ல சார். எங்களுடைய பராமரிப்பு செலவுக்காக வாங்கிக்கிறோம். எங்களுக்கும் செலவுகள் நிறையா இருக்குங்க. இங்கே அனிமல்ஸ் நிறையா இருக்குது, அதெல்லாம் பராமரிப்பு இருக்குது, அதை வாங்கிக்கிறோம். நாங்கள் பராமரிப்பு கட்டணமாக வீக் டேஸுக்கு ஒரு ஸ்கேல் வச்சுருக்கோங்க, சாட்டர்டே சண்டே ஸ்கேல் வச்சுருக்கோம். மேக்ஸிமம் நாங்கள் க்ளப்பு அந்த மாதிரி கொடுக்குறோங்க. இதில் என்னென்னா ஒருத்தர் 2 பேர் வந்தால் ப்ரோக்ராம் நல்லா இருக்காதுங்க. ஒரு 10 பேர் 20 பேர் ஒரே கேங்காக இருந்தால் அப்போ தான் ஒரு டான்ஸ் ஆடுறதுக்கோ ஒரு விளையாடுறதுக்கோ ஒரு சேற்ற குளிக்கிறதுக்கோ ஒரு இன்ட்ரெஸ்ட் வருங்க. தொட்டி குளிக்கிறது இன்ட்ரெஸ்ட் வருங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா கிளப்புக்கு அதுலனாக்க ஏதாவது ஒர்க் பண்ணுறவங்க டீமாக அவுட்டிங் அந்த மாதிரி கொடுக்குறோங்க சார். அதில் ஒரு டீமு, ஒரு தெருவுக்காரங்க, ஒரு ஃபேக்ட்ரியோட ஊழியர், அந்த மாதிரி தான் தாராளமாக கொடுக்குறோங்க. ஓகேங்க சார். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஃபங்க்ஷன் அது மாதிரிலாம் நம்ம பண்ணிக்கலாங்களா? பண்ணிக்கலாம் சார். இங்கே கல்யாணம் நடந்திருக்கு, காது குத்து நடந்திருக்கு, வளகாப்பு, அந்த மாதிரி விழாக்கள் நடந்திருக்கு, பர்த்டே பார்ட்டிஸ் நிறைய நடந்திருக்குங்க. ஏதாவது கறி விருந்து வைக்கணும், வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸோட வைக்கணும்னா வச்சுக்கலாங்க. ஒரு திருவிழாவில் என்ன இருக்கோ எல்லாமே ரெடி பண்ணிடுவோம் சார். கட்டில் கடை, ராட்டினம், கிளி ஜோசியம், கம்மங்கூழ், மேளம், இது எல்லாமே ஒரு திருவிழாவில் என்னென்ன இருக்கோ எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்க சார். கூட்டாஞ்சோறு, சன்செட் பார்க்கலாம், ஃபயர் கேம்ப் இருக்குது, கேண்டில் லைட் டின்னர் இருக்குது, குடிசை இருக்குது, பாட்டி வீடுன்னு குடிசை இருக்குது, குருவி கூடுன்னு குடிசை இருக்குது. இந்த மாதிரி எல்லா ஒரு நாள் ட்ரெடிஷ்னலாக இருக்க மாதிரி வசதிகள் மணலில் விளையாடுறதுக்கு இருக்குதுங்க. எல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாங்க. 2016 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 18 எல்லாம் நல்லா போச்சு, நிறைய ப்ரோக்ராம் வந்துச்சு. இடையில கொரோனா வரவும் எங்களால் மக்களை சேர்த்த முடியல, கூட்ட முடியல, அந்த மாதிரி கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது. இப்போ திருப்பி ரெனோவேட் பண்ணிட்டுருக்கோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நிறைய பேர் இது மாதிரி இயற்கையாக ஒரு நாள் ஃபுல்லாக எந்த ஒரு செல்ஃபோன் இது இல்லாமல், வெளியே வேலையோட ப்ரெஷர் இல்லாமல் எல்லாம் நம்ம நிம்மதியாக ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேர். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு நல்ல இடமா இருக்கும். இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த இயற்கையோட ஒன்றி வாழ்கிறதுக்கு நம்மளால் லைஃப் ஃபுல்லாக முடியலைனாலும் இந்த ஒரு நாளை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் கேட்டுக்கிறேன். சப்போஸ் நீங்களும் இங்கே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்க சாரோட கான்டாக்ட் நம்பர் நம்ம கொடுத்துருக்குறோம், அவருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். சார் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது மட்டும் சார். எக்ஸாக்டாக கண்ணங்குறிச்சி தாமரை நகரில் இருக்குது சார். தாமரை நகரில் G2 நர்சரி அமையப்பட்டிருக்குங்க. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. கண்ணங்குறிச்சி தாமரை நகர்னு லொக்கேஷன் போட்டாலும் வந்துருந்து ஏற்காடு அடிவாரத்தில் இருக்குது சார். ஓகேங்க சார். ஓகே நேயர்களே, நீங்களும் இது மாதிரி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஃபேமிலியோடையோ இல்லை டீம் அவுட்டிங்காவோ வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல இடமா இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க.